ஹாய் ஹலோ கேண்டி, இதில் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கான ஒரு 2 ஷார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் வில்லேஜ் மாதிரி சம்வாட் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப அஃபெக்ஷனாக க்ரஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு டாக்டர் பேஸ்டான ஒரு ஸ்டோரி தான் அது. தென் இது வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இது ஆக்சுவலாக 1 ஷாட்டாக தான் நான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். பட் கதை நல்லா சுவாரஸ்யமாக போனதால் இதை 2 ஷாட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன் நான். ஹோப் யூ லைக் இட். தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எப்படி சொல்கிறதுனா 100ல் ஒரு 55 to 60% வந்து ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் எப்படி சொல்கிறதுனா எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட் பக்கத்து வீட்டு பையனோட லைட்டாக லவ் ஸ்டோரி மாதிரி. ஓகேவா? ஸோ கேட்க நல்லா இருந்தது. அதனால சரி நம்ம ஏன் அதை சுட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது வித்தியாசமான ஒரு கதை. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்டா, ஃபார் ஷூராக பிடிக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ண மறக்காதீங்க. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சினாரியோவே எங்கள் பையனை தான் பார்க்க போகிறோம். இது லைக் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அரவுண்ட் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வர க்ரியேச்சர்ஸ். ஓகேவா? ஸோ சீன் இது. ஸோ அந்த இதில் வந்து ஏதோ ஒரு பேச்சு ப்ராக்கில் உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, இதுமாரி வயான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறீங்க? நம்ம வந்து இப்போது மாமா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. மாமா வீடா? என்னம்மா இதுக்கு முன்னாடி மாமாலாம் இருக்காங்களா, நீங்கள் சொல்லவே இல்லை என்கிட்ட, திடீர்னு மாமா வீடுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அது எப்படி சொல்கிறது, எனக்கு நீ சின்ன பிள்ளைல, அதனால இதை பற்றிலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்பயும் நீ சின்ன பிள்ளை தான். ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு, உங்கள் உங்கள் மாமாக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் வாய் தகராறு ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வருஷமாக பேச்சுவார்த்தையே இல்லை. நீ கரெக்டாக சொல்லணுன்னா, வயிற்றில் இருக்கும் போது ஓ மாமா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பையனை வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவன் வயிற்றில் இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கும், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு அவளை தான் கட்டி கொடுப்பேன், பாரு நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது உன் மாமா. உங்கள் அண்ணா, என் அண்ணன் வார்த்தை எப்படி பழிச்சதோ இல்லையோ, டெலிவரியில் நீ ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சது எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுச்சு அண்ணன் அண்ணன், மருமகளே மருமகளே மருமகளேன்னு. அதுவும் இல்லாமல் என் அண்ணன் பையனுக்கு அப்போ 3 வயசு. அவனுக்கு அப்போல்லாம் என்னன்னே தெரியாது. இவ தாண்டா நீ கட்டிக்க போகிற பொண்ணு, இவ தாண்டா நீ கட்டிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் பெரியவங்களுக்குள்ள பிரச்சனை, பேச முடியாமல் போச்சு. அதான் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதில் போவோம். அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் தான். பார்த்து பேசு சரியா? யார் யார் ஃபங்க்ஷன்மா? எங்கள் அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு, அதுக்கு தான் ஃபங்க்ஷனு. அப்புறம் இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்காத, அப்புறம் சின்ன பிள்ளை மனசில் என்ன வைக்கிற விதைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்னை அடித்து போடுவார், சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்னமோ ஒரு சொந்தம், மாமா ஒன்று ஒரு சொந்தம் இருக்குது, மாமாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஏஜ்ரன் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பெருசாக எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறச்ச இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபங்க்ஷன் இல்லை, விட்டு கொடுக்க முடியாதே, சொந்த பந்தமாச்சு. ஸோ அதனால் உங்கள் அம்மா தென் அப்பா, உங்கள் அப்பாவுக்கு அந்தளவு விருப்பம் இல்லை, ஏன்னா சண்டை பேச்சுவார்த்தையாக இல்லாமல் இருந்ததால் அந்தளவு டோட்டலாக ஈடுபாடு கிடையாது. ஸோ உங்கள் அப்பா வேண்டாம் வெறுப்பாக தான் கிளம்புறாரு. நீங்கள் ஒரு புது சொந்தத்தை பார்க்கறதுக்கான கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட். ஸோ ஃபைனலி நீங்கள் எல்லாருமே காரில் ஏறி கிளம்பி போயாச்சு. அங்கே போனால் தடபுடலாம் அங்கே அண்ணன் இந்த ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரியே இல்லை. வாமா 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 வாமான்னு அப்படி உபசரிப்புன்னா அப்படி. அண்ணன் பொண்டாட்டியும் அப்படி தான்.
அண்ணியும் அவ்வளோ உபசரிக்கிறாங்க. "வாங்க அத்தாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. இதுதான் மருமவளா? வா மருமவளே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கைய பிடிக்கிறாங்க. அப்படியே உங்கள அழைச்சிட்டு வராங்க ஜோரா. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நீங்க பொறந்ததுலேருந்தே அவங்கள பார்க்கவே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு நீங்க இப்ப தான் புதுசா வரீங்க. வித்தியாசமா இருந்துட்டுருக்கு. ஆனா நீங்க மருமகளே அப்படிங்கும்போது, மருமகளா? அடுத்தது நீங்க அப்படியே ஷாக்ல பார்த்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கிறச்ச அப்படியே உள்ள போயாச்சு. அப்படியே உங்க அப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எப்படி சொல்றதுன்னா, வேண்டா வெறுப்பா இருக்கிற அந்த ஃபேஸ் மாறிட்டு. பிகாஸ் அ போ அவங்க வீட்டுக்கு போறவங்க நல்லா உபசரிக்கிறாங்க. ஸோ அந்த கில்ட் இல்ல. அந்த ஒரு ஹெசிடேஷன்ஸ் இல்ல. ஸோ நார்மலா ஃபீல் பண்ற மாரி கம்ஃபர்ட் வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த ஏஜ்டு ஃபங்ஷன்ஸ்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது அம்மா சொன்னாங்களே ஒரு பையன், எங்க அது? எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சிட்டே இடத்தெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து உங்க அத்தை, ஓகேவா? அவங்க வந்து "என்னம்மா பார்த்துட்டுருக்க? யார தேடிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அது அது அம்மா அ யாரோ எனக்கு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆ கட்டிக்க போற மொற, ஆ பேரு சொல்லியே, ஆ வயித்துல இருக்கும்போது நானு மருமக தான் வரும்ன்னு மாமா சொன்னாங்களாம். அ அதான் உன் அத்தான தேடுறியா? இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே கிராப் பண்ணிட்டு உங்கள கொல்லைக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அவரு அந்த பைப்ல வந்து கோலி விளையாண்டுட்டு இருக்காரு. பசங்களோட பசங்களா அப்படி விளையாண்டுட்டு இருக்காரு. இது ஆக்சுவலா ஒரு கேர்ல்ஸ் ஃபங்ஷன்ல. ஸோ பசங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க போல. ஸோ அவரு கொல்லையில வந்து இந்த கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. கோலி குண்டெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. "டேய் ஜிமினே" அப்படிங்கிறாங்க. "ஆ என்னம்மா?" "எம்மா விளையாண்டுட்டு இருக்கம்மா." "என்னம்மா?" அப்படிங்கிறாரு. "இங்க வாடா." "ஏம்மா?" அப்படிங்கிறாரு. "இங்க வாங்குறேன்ல." அ நீங்க அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. பார்க்கணுமே! ஒரு வெள்ள கலர் பனியன் அங்கங்க கரையா இருக்கு. குட்டியோண்டு ட்ரவுசர் போட்டுக்கிட்டு கிங்கினி மிங்கினின்னு அந்த மனுஷன் வராரு. அவரு வந்து உங்களுக்கும் அவருக்கும் 3 இயர்ஸ் வித்தியாசம். ஸோ அவரு வந்து மேபி 6த் ஸ்டாண்டர்ட் சம்திங் அவரு படிச்சுட்ருப்பாரு. ஸோ ஒரு வழியா அவரும் வந்துட்டாரு. வந்ததும் இங்க வந்து நீங்க அவர அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா மூஞ்சி கிஞ்செல்லாம் சேறு சகதியுமா இருக்கு. ஸோ அப்படியே வேர்வையா அப்படியே வந்து நிக்கிறாரு. ஆ அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே என்ன இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவன் தாம்மா உன் அத்தான். ஆ அ அத்தானா? ம். பேரு ஜிமினு. ஆனா உனக்கு கட்டிக்கிற மொற. அதனால நீ அத்தான் தான் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அத்தான். நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. "அம்மா இந்த அத்தா முத்தாலாம் சொல்லிக் குடுக்காதம்மா. நீ வேற. கடுப்பேத்தாதம்மா நீ வேற." ம்ம். "இந்த பாரு புள்ள, அப்பல்லாம் கூப்பிடாதன்னு சொல்லிட்டாம்மா." "ஏன் அத்தான்?" "ஆ? ட ட எனக்கு அதெல்லாம் பிடிக்காது." "அம்மா, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியாம்மா நீனு? அப்பா தான் கண்டபடி ஒளர்றாருன்னா, உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி? இந்த பாரு, என் பேர சொல்லி கூப்பிட சொல்லிப்புட்டாம்மா. இந்த அத்தான் அத்தான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நான் திரும்பவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு "இதுக்காகவா அவங்க கூப்பிட்ட? போம்மா நான் போறேன்." வெளியில வேற விளாண்டுருக்கானோ, இது இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு என்ன வேற கூப்பிட்டுருக்கு. அப்படியே ஒரு லுக் உங்கள பார்த்துட்டு குடுகுடுன்னு ஜிம்மின் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு அந்த அத்தான் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மனசுல ஆழமா பதிஞ்சுட்டு, அவன் கிடைக்கிறான்ம்மா. அவன் விளையாட்டு புள்ளையா, விளையாட்டு மும்மரத்துல உன்ன அந்த அளவு பார்க்கல போல. நீ எதுவும் மனசுல சங்கடப்பட்டுக்காத. நைட்டு நேரத்துல இல்லன்னா இந்த தேவைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆற பொறுமையா, பக்குவமா நான் எடுத்து அவன பேச சொல்றேன். சரியா? "பரவால்ல அத்த. இருக்கட்டும். அத்தான் விளையாடட்டும். அத்தான் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திடீர்னு ஆசையா இருக்கு. லைக் அத்தாங்கிற வேர்டு வித்தியாசமா இருக்கு. யூஸ் பண்ணதே இல்ல. கேள்விப்பட்டதும் இல்ல. பட் அது மொற அப்படிங்கிறச்ச, அந்த பேருனால அவர உங்களுக்கு என்னமோ வித்தியாசமா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஓகேவா? அப்படியே அவங்க, "என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுதே!" அப்படி சொல்லிட்டு, "என்ன என்ன ஒ ஒ ரொம்ப சின்ன புள்ள. எப்படி புரிஞ்சுக்குது பாரேன்!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்க அம்மாகிட்ட போய், "அத்தாச்சி இப்ப தான் ஜிம்முன போய் காட்டுனேன். அத்தா மொறலாம் வரும். அத்தான்னு கூப்பிடுறச்ச எனக்கே ஆசையா இருக்கு. என்ன இந்த ஜிம்மின் பயலுக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வள்ளு வள்ளுன்னு புள்ளைய போய் புடுங்கிட்டான். லூசு பய. வெள்ளாட்டு மும்மரத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டுது. அதுக்கு ஒரு நாள் இருக்கு. என்னைக்கு சூடு போட போறோம் பாருங்க பழுக்க வச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறாங்க.
என் மருமகன் அது மேலே பண்ணாதீங்க அண்ணி, நீங்கள் வேறு. நானே இப்போ தான் ஜிம்மனை வந்து பார்க்குறேன். ஜிம்மினே இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படி சொல்லிட்டு குடி குடின்னு வராரு. அப்புறம் எத்தனாவது தடவை படிக்கிற? 6வது. நீங்கள்? நான் படித்து முடிச்சிட்டேன்டா. இதான் நீ கட்டிக்க போகிற பொண்ணுடா. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. சே 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 இதெல்லாம் நான் கட்டிக்க முடியாது. எனக்கெல்லாம் நல்லா எனக்கு ஆசை இருக்குது எந்த மாதிரி பொண்ணை கட்டிக்கணும்னு. பாரா, ஹே என்ன வயசுடா உனக்கு, இதில் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு இப்படி இருக்கணும்னு வேறு ஆசை இருக்குதோ அப்படிங்கிறாங்க. இன்னும் இருக்காதா? நாங்களும் அப்படி இல்லைல்ல. சரி, அப்படி என்ன தான் ஆசை சொல்லி கேட்போம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. எனக்காத்த எனக்கு படிப்பெல்லாம் வராது, அதனால் என் பொண்டாட்டி கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, டாக்டர் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதனால் என் பொண்டாட்டி டாக்டர் படிக்கணும் ஆசை. அப்படியே டாக்டர் புருஷன் அப்படி சொல்லும் போது எனக்கு அப்படியே கெத்தாக இருக்கணும்ல. அதனால் என் பொண்டாட்டி டாக்டர்லாம் படித்து நல்லா பெரிய பட்டாலாம் வாங்கியிருக்கணும். என்னெல்லாம் இந்த பிள்ளையெல்லாம் கட்டிக்க முடியாது. ஆமாம், அதுவும் இல்லாமல் எனக்கு சொந்ததெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும் இஷ்டம்லாம் கிடையாது. அப்புறம் அந்த சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் ஹர்ட்டிங்காக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. வந்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு, இப்படியே பேசுவேன், கொஞ்சம் முக்கரை கட்டிப்பாரு, நல்லா வந்துருக்கு இஞ்சி தண்ணி குறை மாதிரி எனக்கு ஒன்றும் பிள்ளையா. அதாச்சு நீங்கள் எதுவும் மனசுக்குள்ளே நினச்சிக்காதீங்க, பிள்ளை ஏதோ விளையாட்டு பிள்ளை ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான், மனசில் எதோ போட்டு உங்கள் வயிட்டுக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே போயிடுச்சு. ஏன்னா அவன் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ, பட் யூ கான்ட் ஃபோர்ஸ்ண்ணா. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு அவங்க மூஞ்சி மாறினதை ஜிமினோட அம்மா பார்த்துட்டு இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ தான் சொந்தம் கூடுச்சுன்னு நினச்சா இவன் வேறு ஒன்றுமே தெரியாமல் லூசு மாதிரி பேசிகிட்ருக்கான். நீ எதுவும் மனசில் வச்சுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மருமகளையும் கூப்பிட்டுட்டு இருந்த வாய் மானு மாறிடுச்சு. பிகாஸ் என்ன பண்ணுறது, அவன் அந்த மாதிரி பேசுகிறானே. ஸோ நீங்கள் பரவாயில்லத்த இதில் என்ன இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. அப்போது ஜிமின் போகிறாரு. அத்தான் அப்படிங்கிறீங்க. வெடுக்குன்னு உங்கள் அம்மாவும் திரும்புகிறாங்க, ஜிமினோட அம்மாவும் திரும்புகிறாங்க. அவரும் திரும்பியிருப்பார். என்ன அப்படி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கேன்ல பிள்ளை, இதுக்கு பிள்ளை என்ன அப்படி கூப்பிட்டுட்டு அதோ பாரு அத்தான் அத்தானு அர்ஜுன் திரும்ப மாட்டேன் சொல்லிவிட்டாமா, இதுக்கு அப்படி பேர் சொல்லி கூப்பிட்ற. அத்தான் உங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும் இவ்வளோதானே, ஆகிட்டா போச்சு. நான் டாக்டர் பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லல. எனக்கு உன்னெல்லாம் பிடிக்கல, ஆளையும் மூஞ்சியும் பாரு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. டேய் என்னடா இப்படி பேசுகிற எருமை மாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லொட்டுன்னு கொட்டுறாங்க. அம்மா என்னம்மா நீ என்ன அடிக்கிற, எனக்கு பிடிக்கலம்மா அவளை, பாருமா அவளுக்கு ஆளும் மாட்டையும் போமா என்னென்னமோ பேசிகிட்ருக்கேன் பாமா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பேசுகிறது, அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்பி போயாச்சு. உங்கள் அம்மாவுக்கும் கட்டி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, உங்கள் அத்தைக்கு ரொம்ப ஆசை. அவர் கட்டி கொடுத்தா என் பிள்ளைய கட்டி கொடுத்தா ஒயனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு உங்கள் மாமா. ஸோ இதில் நான்சிங்காக இருக்கிறது ஜிமின் அண்ட் உங்கள் அப்பா. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறச்ச நாட்கள் ஓடுது. லீவுக்கு எப்பயாவது அண்ணன் மாமா வீட்டுக்கு வருவீங்க. வந்தா மாமா அத்தான் தான் அத்தான் தான் அத்தான் 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 தான் அவ்வளோ அத்தான ஜிம்மினை போட்டு கூப்பிட்டுவீங்க. அவருக்கு கட்டுப்பாகும். ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு, ஆக்சுவலாக எனக்கு நீ அத்தானை கூப்பிட்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கனாலாவது அவருக்கு அந்தளவு ஹர்ட் இருக்காது. பட் நீங்கள் வந்து அதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினத்தான்னு கொஞ்சம் கொலாவுவீங்க. அது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. லைக் யாராவ நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கோம், மொத்தையும் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு உசரை வாங்கி தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு ஹி லிட்ரலி ஸ்கிப்ஸ் யூ. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா 10 அடி தள்ளி முன்னாடி போவார். அத்தான்னு கூப்பிட்டிங்கன்னா திரும்பவே மாட்டார். ஆனால் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள், அத்தான் அத்தான்னு அவருக்கு பிடிச்சதா செய்வீங்க. அவர்
அவர் கூடயே சுற்றணும்னு நினைப்பீங்க. லைக் அவருக்கு உங்கள பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட, யூ ஹேவ் க்ரஷ் ஆன் ஹிம். லைக் வெரைட்டி வெரைட்டி நம்ம காதுல காட்ட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அவர ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படியே இருக்கும். எங்கே போனாலும் அத்தான், 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 அத்தான் எனக்கு இது பிடிக்கும், அத்தான் எனக்கு அதை பிடிக்கும், அத்தான் எனக்கு இது சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்தாலும் சிலதெல்லாம் நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கிராமத்தில் வந்து முள்வேலியில், ஸோ இல்லைன்னா இந்த இல்லைன்னா இந்த கொல்லையில் அப்படி இருக்கிறச்ச சில ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளே வாயாலே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஃப்ரூட் இருக்கும். அதில் முள் இருக்குது. அது முள்ளை பார்த்து தான் நம்ம எடுத்து அந்த ஃப்ரூட்டையே எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த அளவு விவரம் இல்லை. அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு 5th படிச்சுட்ருக்கீங்க. அப்போது அத்தானுக்கு வந்து அந்த ஃப்ரூட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து சொல்லி வைக்கிறாங்க. அதாவது ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யோசிக்கவே இல்லை. லைக் லிட்ரலி அப்படியே சபக்குன்னு குதிச்சுட்டு அங்கே உள்ள பழுத்த பழமாக பார்த்து அப்படியே கடன்னு பொறுக்குறீங்க. கையிலலாம் 4, 5 சராய் உங்களுக்கு அப்படியே கீறி கீறி ரத்தம்லாம் வருது. ஸோ ரத்தம்லாம் வந்து அப்படியே நீங்கள் அத்தை இது அத்தானுக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்குமா நீ போய் ஐயோயோ கை காலில் ரத்தம் வருதுமா, அது ஒன்றும் இல்லை சரியாக போயிடும், இது கொடுங்கண்ணே. ஐயோ ஏம்மா இப்படி இருக்கேன் நீனு, வா வா முதல்ல நீ வா, முதல்ல நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் வா நீனு. அத்தை முதல்ல அத்தானுக்கு கொடுங்க, நீ முதல்ல வாமா உனக்கு ரத்தம் வருது பாருமா, நீங்கள் முதல்ல கொடுக்குறீங்களா மாட்டீங்களா, நான் எதுவும் போட்டுக்க மாட்டேன். சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சல நீயே போய் கொடுவோம் அத்தானுக்கு. நான் கொடுத்தா அத்தான் வாங்காது, வேணான்னு சொல்லிட்டு தூக்கி விட்டு எறிஞ்சிரும். நான் வேலை அம்பிட்டு கஷ்டப்பட்டு முள்ளெல்லாம் குதித்து பறிச்சது அத்தை, ஃபர்ஸ்ட்டாக போவேண்ணா. நீங்கள் அத்தானுக்கு குடிக்கிறீங்களா, நான் தூரத்துலேருந்து பார்த்துக்கிறேனே. உனக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே போய் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த கதவுக்கு ஓரத்தில் போய் நிற்கிறீங்க. ஜிமின் வந்து அப்போ ஏதோ மொபைலில் கேம் விளையாடுறாரு போல். என்னம்மா அப்படிங்கிறாரு. டேய் இந்தாடா உனக்கு பிடிக்கும்ல இந்த பழம், இந்தா அப்படிங்கிறாங்க. ஐ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கேமையே அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு அப்படியே அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா, அந்த பழத்தை வாங்கி அப்படியே அப்படியே கடிச்சு, அம்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, செம்மையாக பறிச்சிருக்கீங்க, யாரும்மா பறிச்சது, அப்படியே அவங்க கதவு கிட்டக்க பார்க்கலான்னு போகிறாங்க. அது நான் தான்டா பறிச்சேன். அம்மா தேங்க்ஸும்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலில் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படின்னு ஒரு பெரிய டீப் பிரெத்து. நீங்கள் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. அவர் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சது உங்களையே கட்டி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே கண்ணை மூட்டி இமேஜின் பண்ணும்போது அதான் அப்படியே எழுந்துருச்சு, நான் அந்த பழம் பறிச்சதுக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சதா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. லைக் அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அத்தை வந்துட்டாங்க, சாப்பிட்டாமா எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. சரி த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். நெல் காயத்துக்கு மருந்து போடணும்ல, பரவாயில்ல த அது பார்த்துக்கலாம், நீ முதல்ல வா அப்படி சொல்லிட்டு கையை அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு காயத்துக்கு மருந்து எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்ருக்காங்க. நீங்கள் வலிக்குதுதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்காக. ஸோ எப்படி இருக்கிறச்ச தென் தட் நைட் எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஜிமினுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போன கெஸ்ட், அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. ஸோ பூரி இருக்காது. நீங்கள் வந்து எனக்கு போதும், எனக்கு வேண்டாம், வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதான் நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறீங்க. நீ சாப்பிட்ட பூரியை நான் அதுக்கு சாப்பிட்ணும், நான் கையை வைக்கல தான், உன் தட்டில் இருந்தது கூட எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. கையெல்லாம் பாரேன், கண்டதை பிடிச்சி கீறி சொரிஞ்சிப்பியா, எப்படி இருக்குது, உன்னை பார்த்துக்க தெரியாது, சே அவ்வளோதான். அவங்க அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, டேய் என்னடா இன்னும் ஓவராக பேசுகிற, அவளை என்னமோ ஒரு மாதிரி அசிங்கமாக பார்க்குற, என்ன அவள் கையில் கிழிச்சிருக்கிறதுக்கான காரணம் தெரியுமா, என்ன சொரிஞ்சிருக்கும் இல்லை ஏதாவது அரிப்பாக இருக்கும், என்னவா, அவள் உனக்காக தான் கிழிச்சிக்கிட்டா. இன்றைக்கி மதியானம் சாப்பிட்டியே அந்த ஃப்ரூட்டு உனக்கு ஆசையாக பிடிக்குமே, அது உனக்கு பிடிக்குமேங்கிற ஒரே காரணத்துக்காக
முள் இல்லைல்ல அவ்வளோ கீறல் வாங்கி உனக்காக அந்த புல்லை எடுத்துகிட்டு வந்தா நீ இதில் கேவலமாக பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு அவர் அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு, நான் செய்ய சொல்லலையே, யார் கேட்டது அதெல்லாம், நான் செய்ய சொல்லவே இல்லையம்மா, நான் உங்கள்கிட்ட அந்த பழமும் கேட்கவே இல்லையே, உனக்கெல்லாம் இவளோட அருமை ஒரு நாள் புரியும்டா, அப்போ உனக்கு இருக்கு மூஞ்சி மொக்கர கட்டி பாரு, நீ ஏன் எனக்கு புள்ள, சத்தியமாக உனக்கு பார்க்கும்போது எனக்கே வராதுறதுக்கு அப்படியே கர்ப்பத்திலே வச்சு கொண்டு இருக்கணும், நான் மூஞ்சி மொக்கர கட்டி பாரு சி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. லிட்ரலி ஜெமன் ஏன் இவ்வளோ ஹேட்டாக அவளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும், அந்த பொண்ணு எந்த திங்கும் அவனுக்கு பண்ணலைல்ல, பட் ஸ்டில் அப்படி ஹேட் பண்ணுறதால அவங்களுக்கும் ஜிமினை வந்து கடுப்பாகுது, பிடிக்க மாட்டேது, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ டே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கான பாசம் நீங்கள் வந்து குறைக்கவே கிடையாது. நீங்கள் 1 இயர் விட்டு 1 இயர் தான் நீங்கள் வந்து லீவில் போய் பார்ப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச ஜிம்மன் ஆசைப்பட்டார் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர். ஸோ அதுக்காக நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மாங்குன்னு படிப்பீங்க. ஆனால் ஜிம்மன்லாம் ரொம்ப கேஷுவலாக தான் படிப்பார். ஸோ 10th நல்ல மார்க்ஸு, 12th நல்ல மார்க்ஸு, அப்படி இருந்தும் நீங்கள் ஜிம்மினத்தான் உருகுவீங்க. ஜிம்மின் அவங்கள பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாவார். நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஜிம்மின்ட்ட, ஏன்டா ஒய்யன் உன் மேலே அவ்வளோ கொள்ளு உசுராக கிடக்கு, நீ ஏன்டா அதை வந்து அப்படியே சீப்ப அப்படி சொல்லிட்டு உதறி விட்டு போயிட்டே இருக்க அப்படின்பாங்க. என்னன்னு தெரிலடா, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டுது, கடுப்பாகுது. அத்தான்ட்டா கடுப்பாகல. சரி விட, அவளை பற்றி எதுக்கு பேசுகிறேன், டென்ஷன் ஆகுது, வேறு ஏதாவது பற்றி பேசுகிறீங்களா அப்படின்பாரு. ஸோ உங்களை பற்றி நான் டாபிக் வந்தாலே அவர் லிட்டரே மாற்றிடுவார், அந்த மாதிரி இருப்பார். ஸோ இப்படியே நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு, நீட்டில் நல்ல மார்க்ஸ் வாங்கி சீட் நல்லா கிடச்சிது, ஸ்காலர்ஷிப்லேயே நீங்கள் போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் லீவில் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரல, பிகாஸ் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கிறச்ச ஸ்டடீஸ் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்குமே உங்களால் அந்தளவு வர முடியாது. லிட்ரலி 6 years லேட்டர் இங்கே வந்து ஜிமினோட அக்காவுக்கு ஃபங்க்ஷன் இன் த சென்ஸ் மேரேஜ். ஓகே, ஸோ அப்படி இருக்கவே கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஜிமினத்தை நான் பார்த்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் நீங்கள் வந்து படிப்பு ஸ்டடீஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருந்துகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச ஆஃப்டர் அ லாங் டைம் யூ ஆர் கோனா டு see ஜிமின். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த டைம் மிஸ் பண்ண விரும்பலை. இப்போ மிஸ் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த மாதிரி சினாரியோ அக்கர் ஆகுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் லீவ் போட்டுட்டு கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிருப்பீங்க. நல்லா அழகான புடவை அதெல்லாம் நிறைய பேக் பண்ணிட்டு உங்களால் உங்கள் வீட்டுக்கு கூட போக முடியல, டேரெக்டாக ஈவெண்ட்டுக்கு போகிற மாதிரி, அதாவது ரிசப்ஷன் நைட்டு, தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் அந்த மாதிரி. நீங்கள் ஈவினிங் ரிசப்ஷன்னா மதியானம் போலவே அங்கே போயிட்டீங்க, ஜிமினோட ஊருக்கு போயாச்சு. இந்த மாதிரி நீங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி, உங்கள்கிட்ட ஜிமின் கான்டாக்டே கிடையாது, அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நான் இது மாதிரி இன்னும் பஸ் ஸ்டாண்டில் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆள் யாராவது அனுப்புங்க, வீடு மறந்துடுச்சு, கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுல்ல அப்படின்னதும், சரிம்மா நான் அனுப்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சொன்னதும் இங்கே வந்து வரதே அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டேய் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வராங்க, அது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லலை, உங்கள் பேர் சொல்லலை, சொல்லாமல் இது மாதிரி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கம்மான்னு உங்கள்கிட்ட கேட்டு விசாரிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து நான் கருப்பு கலர் வித் ஒயிட் கலர் 2 கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சுடிதார் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு சுடிதார் போட்டிருக்குண்டா, பார்க்க அந்த பொண்ணு அழகாக தேவதை மாதிரி இருக்கும். பொண்ணா அப்படிங்கிறாரு. ஆமாம் பொண்ணு தான், அவளை போய் அழைச்சிட்டு வா. அம்மா பொண்ணு தானா, சார் நான் போய் அழைச்சிட்டு வரேன். சரி இந்த போகிறேம்மா அப்படி சொல்லிட்டு ஸ்கூட்டி இருக்கும், பட் ராயல் என்ஃபீல்டு எடுத்துகிட்டு கடைக்கடைன்னு ஜிம்மின் போகிறார். பிகாஸ் ஒரு வயசு டீனேஜ் தாண்டிடுச்சு, பட் ஸ்டில் ஒரு ஆசை இருக்கும்ல, ரிலேட்டிவ் பொண்ணு, அதுவும் பொண்ணு அப்படி இருக்கச்ச எல்லாம் ஒரு சான்ஸ் தான், நல்லா இருந்ததுன்னா பார்த்து உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ
அந்த மனுஷன் ஜெட்டு வேகத்தில் பறக்கிறாரு. பேரு கீரு ஐயோ! பேரே கேட்க மறந்துட்டேனே. சரி பரவாயில்ல. அதாவது சுடிதார் கலர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, இவர் ஆக்சுவலாக முன்னாடியே போயிட்டாரு. நீங்கள் அப்போ தான் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருப்பீங்க. ஸோ வந்ததும் நீங்கள் இப்படி இப்படின்னு தேடுறீங்க. தேடினதும் உங்களுக்கு ஜிம்மனோட மூஞ்ச அடையாளம் தெரியுது. லைக் அது அது ஜிம்மனாத்தான் தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிமிட்டி சிமிட்டி பார்க்குறீங்க. அவர் பஸ்ஸில் ஒரு 10-15 பேர் இறங்கியிருப்பாங்க. கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை அப்படி சொல்லிட்டு இப்படி இப்படி கண்ணு அலைப்பாந்து டக்குன்னு இப்படி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க ஒரு கையில் லக்கேஜ் வச்சுட்டு. அவர் கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனவங்களே பார்க்குறாரு. கருப்பு வெள்ளை அப்படி சொல்லிட்டு கையை அப்படியே நீட்டிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. சாரி கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹி காட் கியூரியாசிட்டி. ஸோ உங்களை அப்படியே கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்த்த ஷாக்கு, அத்தனை வருஷம் கழித்து பார்க்குற ஷாக்கு. அவர் உங்களை பார்க்குற விதமே மாறி இருக்கு. பிகாஸ் இத்தனை நாள் உங்களை ஹேட்டு காமிச்ச அந்த ஃபேஸு ஒரு ஆசையாக பார்க்குற ஒரு ஃபேஸ் இப்போது. நீங்கள் அப்படியே ஏன்னா ஜிம்மினாத்தான் என்ன எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை உங்களுக்கு திருப்பி மலருது. ஸ்டடீஸ்னு வந்து இந்த லவ் இந்த க்ரஷ் எல்லாம் தாண்டி அதெல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப நாள் அது ஒர்க்கே ஆகாமல் இருந்தது. தென் பேக் டு த ஃபார்ம் திருப்பியும் அந்த மாதிரி இருக்கவே கொஞ்சம் அந்த ஃபீலிங் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும் போது வண்டியில் இருங்க, அக்காவுக்கு தான் கல்யாணம். நான் எங்கள் அக்காவோட தம்பி, பேர் ஜிம்மன். உங்கள் பேர்? நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. உங்களுக்கு எனக்கு தெரியலையா அப்படிங்கிறீங்க. தெரியுதே, அதான் கண்ணு முன்னாடி நிற்கிறீங்களே, நல்லா தெரியுது. ஏன் கருப்பு இல்லாதுன்னு பேய் நினச்சிட்டிங்களா? பேயெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுட்டு அவருக்கு. இல்லை நான் பேயெல்லாம் கிடையாது, காலெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு காலை காட்டுறீங்க. செம்மையாக இருக்காளே அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஐயோ நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்க கெஸ்ட்டை, உட்காருங்க அப்படி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி உட்காரட்டும்? பைக்கில் உட்காந்தது இல்லையா அண்ணா? இல்லை அதாங்கிறத ஸ்டாப் பண்ணுறீங்க. இல்லை ஒத்தக்கால் போட்டு உட்காரட்டுமா இல்லை ரெட்டைக்கால் போட்டு உட்காரட்டுமான்னு கேட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்டு, பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதனால் ஒத்தக்கால் போட்டு உட்காருங்களா? அதாவது லவ்வர்ஸ்லாம் உட்காருவாங்களா அந்த மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏறி உட்காந்துட்டீங்க. அவர் டக்குன்னு ரைஸ் அப் பண்ணுற போது அப்படியே டக்குன்னு ஷோல்டர் பிடிச்சிருப்பீங்க. அப்புறங்க நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, அம்மா அப்பா யாரும் வரலையா அப்படிங்கிறாரு. அம்மா அப்பா வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில், நான் சென்னையிலேருந்து வரேன். அப்படி சொல்லிட்டு கண்ணாடி அப்படியே லைட்டாக திருப்பிட்டு உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி கண்ணாடியை வச்சுருப்பாரு. சென்னையிலேருந்து தாங்க வரீங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் கேட்டுட்ருக்காரு. நீங்களும் கண்ணாடியை பார்த்தா பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். சென்னையில் என்ன வேலை பார்க்குறீங்களா, வேலை பண்ணுறீங்களா என்ன? என்ன வேலை? ஐடி தானே, எல்லாம் தடுக்கடிச்சு வந்து அங்கே தான் போவீங்க. என்ன ஜாப் பண்ணுறீங்க நீங்கள்? நான் டாக்டர். டக்குன்னு அந்த மனுஷன் சடன் பிரேக் போட்டு வெடுக்குன்னு திரும்புகிறாரு. வாட், என்ன டாக்டரா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் தான், ட்ரைனிங் பீரியடில் இருக்கேன். இன்னும் 1 year இருக்குது, கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் டாக்டரேட் தான். அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கங்க, எனக்கு ஹார்ட்டே கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷன் ஆகலை. ஜிம்முன்னு சின்ன வயசில் நம்ம புலம்பிருக்கோமேடா, நம்மளுக்கு ஒரு டாக்டர் பொண்டாட்டி கிடச்சா கெத்தாக இருக்கும்லன்னு. கடவுள் உனக்கு உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு உனக்கும் ரூட்டு போடுறாரு போலியே, ஜாலி அப்படி சொல்லிட்டு எங்கள் ஜிம்மினை பார்க்கணுமே அள்ளு கிளம்புது, ஜல்லியாக இருக்கார் ஜிம்மினிங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச செம்ம ஹாப்பியாக இருக்கார் அவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் என்னங்க பண்ணுறது,
நான் வீட்டுக்கு ஒரே பையன். இப்போ எங்கள் அக்கா கல்யாணம் ஆகுது. எங்கள் அம்மா கண்ணே மணியன்னு என்னை வளர்த்துட்டாங்க. அவங்கள விட்டு போகவும் மனசு இல்லை. அதனால் பக்கத்துலேயே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். உங்கள் அளவுலாம் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையாதே. உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்படியா? தேங்க்ஸுங்க. ஆமாம், கேட்க மறந்துட்டேன். உங்கள் பேர் அப்படி சொல்கிறாரு. அது அப்படி நீங்கள் முன்னாடி பாருங்கள் அப்படி சொல்கிறீங்க. டக்குன்னு ஏதோ ஒரு கார் மாதிரி வந்திருக்கும். அவர் நீங்கள் சொன்னதும் அடுத்த செகண்டே, ஏன்னா மிரரில் பார்த்து பேசும்போது ஃப்ரண்ட்டில் அந்த அளவு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு சுதாரிச்சுட்டு அப்படியே எப்படியோ பைக்கை வந்து ஒழுங்காக ட்ரைவ் பண்ணியிருப்பார். இப்போது வீடு வரைக்குமே வந்துச்சு. சாரிங்க, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் ஒழுங்காக தாங்க ஓட்டுவேன். இல்லை இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது? தேங்க்ஸுங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, உங்கள் பேரை சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. என் பேர் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து உள்ளேருந்து வயனே வா 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 தக்கோ அப்படி 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 டேய் வாடா, என்னடா சிரிச்சுக்கிட்டு வயன் அழைச்சிட்டு வந்துருக்க, சூப்பர் சூப்பர், வாங்க 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 2 பேரும் வாங்க வந்து சாப்பிடுங்க. அவர் அப்படியே வெடிக்கணும் தம்பிட்டு வயனா நீ அப்படிங்கிறாரு. ஓ அப்படிங்கிறாரு. என்னடா இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தா இப்போ நான் ஓங்கிற, வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வேணுக்குனே உங்கள் அத்தை உங்கள் பக்கத்தில் ஜிம்மினை உட்கார வச்சுட்டு சாப்பாடெலாம் போடுறாங்க. அவர் திருப்பியும் உங்களை பார்க்குறாரு. சின்ன பிள்ளையில மூக்கு சிந்திட்டு அப்படி இப்படின்னு இருப்பா. இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நம்மளால் கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கா இருக்காவ. பரவாயில்ல, அந்த அத்தான்னு சொல்கிறதுலேருந்து தப்பிச்சிட்டோமே அப்படிங்கிறாரு. அத்தான் இந்தாங்க, உங்களுக்கு இந்த கேசரி பிடிக்கும்ல, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இலையிலேருந்து எடுத்து வச்சு அவர் கொடுக்குறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. என்னத்தான் ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்போ உங்களுக்கு கேசரி பிடிக்கிறது இல்லையா என்ன? கேசரி பிடிக்கும், நீ பேசுகிறது தான் பிடிக்கல. ஏன் தான்? ஏன் பிள்ளை, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிவிட்டேன்ல, எனக்கு இந்த அத்தான் கூப்பிட்றது பிடிக்காதுன்னு. திரும்ப திரும்ப அதே சொல்லிகிட்ருக்க. நீ எங்கே தான் போனாலும் இதை மாற்ற மாட்டியா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பார்வை? நான் மாறல. சின்ன வயசில் எப்படி இருந்தோன்னா அப்படியே தான் இருக்கேன் தான். உங்களுக்காக மட்டும்தான் நான் டாக்டரே படிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன பேசுகிற? இதை பாரு, அது மாதிரி நினப்பு இருந்தால் அடியோட அழிச்சிட சொல்லிட்டாமா. எனக்கு இந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ பார்க்க நல்லா இருந்தேங்கிறதுக்காக தான் பேசினேன். சும்மா ஏதோ பேசி என் மனசை கலைக்க பார்க்காத அப்படி சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் அப்படி கொட்டுது. என்னம்மாச்சு, ஏதோ பேசிட்டானா? உங்கள் புள்ள பேசலன்னா தானே ஆச்சரியம். பேசினா ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிறீங்க. விடுமா, அவனுக்கும் ஒரு நாள் உன்னை பற்றி புரியும். தயவு செஞ்சு அதை பற்றி யோசிக்காது சரியா? அது சந்தோஷமாக ஜாலியாக கல்யாணத்தை பார்த்துட்டு சரியா? வேறு எதுவும் யோசிக்காத. அத்தை எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவீங்களா? என்னம்மா? என்னை தாண்டி என் அத்தானுக்கு வேறு எந்த புண்ணியம் பார்க்க மாட்டீங்களா? அவருக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு என்ன தான் கல்யாணம் பண்ண வைக்கணும். அட கழுத, இதுதான் ஆசையா? கண்டிப்பாக செஞ்சிடலாம் சரியா? நீ எதுவும் யோசிக்காத. அவனை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஒரு 6 மாதத்தில் உனக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சரிங்க அத்தை. அதே சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அப்படி இருக்கவே கொஞ்சம் நாட்கள் தென் அந்த நைட் ஆகுது.
நீங்க அழகான ஒரு லெஹெங்கா கட்டியிருக்கீங்க. லைக் இட் நாட் இட்ஸ் நாட் லைக் அ டூ ரிவீலிங் பட் ரிவீலிங் தான். அம் எப்படி சொல்றது? ஜாக்கெட் அளவுக்கு உங்களோட ஃப்ரண்ட் இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன். தென் ஸ்கர்ட் நல்லா பிரம்மாண்டமா நல்லா பெருசா இருக்கு. தென் தாவணி இட்ஸ் லைக் நெட்டட் ஷால். ஸோ சும்மா ஒரு கர்ட்டஸிக்கு நீங்க வந்து அந்த ஷால் பின் பண்ணியிருக்கீங்க. நல்லா சீ த்ரூவா உங்களோட ஹிப்லாம் நல்லாவே தெரியுது. அங்க வந்த முக்காவாசி பேரு அந்த கல்யாணத்தில பார்த்தவங்க முக்காவாசி பேரு உங்கள தான் பார்த்துருக்காங்க. பிகாஸ் நீங்க அவ்வளோ கார்ஜியஸா ஸ்டன்னிங்கா இருக்கீங்க. பார்க்கவே ஒரு "ஏய் யார்றா அவ?" அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாரியான ஒரு பொண்ணு மாரி இருக்கீங்க. இப்படி இருக்கிறச்ச நீங்க கட்டம்போது ஜிம்முன்னு அப்படியே உங்க ஃபேஸு, உங்க உடம்பு அதெல்லாம் பார்த்துட்டு, "நல்லா தான் இருக்கு. ம். என்ன கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா புடவ கட்டியிருக்கலாம். என்ன இப்படி கட்டியிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஸோ உங்க அம்மா, அப்பா வந்துட்டாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுறாங்க. ஃபங்ஷன்ஸ் நடக்குது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங்கில நீங்க அழகா புடவ கட்டியிருக்கீங்க. ரெட் கலர்ல புடவ. நல்லா ஒரு மாதிரி கிளி பறக்கிற மாரி அந்த டிசைன்ஸு. ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்க. அந்த புடவையில மகாலட்சுமி மாரி இருக்கீங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஈவினிங் போல நீங்க கிளம்புறீங்க. அப்படி இருக்கவே இந்த புடவை இட்ஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதனால நீங்க அந்த புடவையிலே அப்படியே அங்க போறீங்க, இங்க வரீங்க. நெறைய அம்மா, அப்பாங்க கண்ல படுறீங்க. அது யாரோட பொண்ணு? யாரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரன்கள்லாம் உங்க அம்மா காதுக்கு நெறையா வந்து குமியுது. ஸோ உங்க அம்மாக்கு இஷ்டம் என்ன? ஜிமின கட்டி குடுக்குறது தான். ஸோ அதனால அவங்க அந்த அளவு எதுவும் பெருசா எடுத்துக்கல. பட் வென் இட் கம்ஸ் டூ யுவர் டாட்ஸ் அவங்க வந்து உங்க அம்மா பக்கத்துல இருக்கும்போது, "அந்த பொண்ணு போறது உங்க பொண்ணு தானே? அ கல்யாணம் வரன் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்களா?" அப்படி இப்படி சொல்றாங்க. டக்குன்னு உங்க அப்பா, "ஆமாம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற வயசு தான். ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்வால்வ்டா கேட்குறாரு. உங்க அம்மா அந்த இடத்த விட்டு நவுந்து வந்துட்டாங்க. நான் கட்டி குடுத்தா என் அண்ணன் பையனுக்கு தான் கட்டி குடுப்பேன். வேற யாருக்கும் கட்டி குடுக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் சரி, என் பொண்ணு அவனுக்கு தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவே இப்படியே ஆயிட்டுருக்கு. இங்க உங்க அப்பா வந்து உங்களுக்காக மேட்ரிமோனிலலாம் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்க அம்மா காது வழியா உங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க அப்பாவுக்கு அப்படியே ஃபோன் பண்ணி ஆச்சு ஊச்சுன்னு கத்துறீங்க. யார கேட்டு நீங்க மேட்ரிமோனில என் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணீங்க? எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது ஜிமின் அத்தானோடது தான். நீங்க வேற யாரோட கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் சத்தியமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அந்த நிமிஷமே என் மூச்சு நின்னு போயிரும். நான் டாக்டர் படிச்சது எதுக்குன்னு நெனச்சீங்க? நான் ஜிமின் அத்தானுக்காக தான் நான் டாக்டரே படிச்சேன். வேற யாருக்காகவும் கிடையாது. எனக்காக கூட கிடையாது. இந்த வாழ்ற வாழ்க்கை முழுக்க முழுக்க என் ஜிமின் அத்தா தான். என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி விட்டாலும், எரிஞ்சாலும் பரவால்ல. நான் செத்தாலும் பரவால்ல. அது நான் ஜிமின தான் கையால தான் சாவேன். ஜிமின தான் பொண்டாட்டியா தான் சாவனே ஒழிஞ்சு, வேற யாருக்கும் என் அத்தான குடுக்கவும் மாட்டேன். நானும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் சொல்லிப்புட்டாம்மா. இதுக்கு மீறி நீங்க வேற யாராவது என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அந்த நிமிஷமே உன் பொண்ணு இறந்து போயிடுவா சொல்லிட்டாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்ளோ ஃபோர்ஸா உங்க அப்பாவ கத்திப்புட்டு, நீங்க அப்படியே ஃபோன வச்சதும் உங்க அப்பாவுக்கு அவ்ளோ சல்லனு ஏறிடுச்சு. பிகாஸ் இப்போ பாரேன், ஜாயின் பண்ணிட்டேன். ஒர்க்குன்னு ஒண்ணு பண்ணதும், இப்போ இண்டிபெண்டன்ட் ஆனதும், அப்பா நான் தேவையில்லையா? அப்பாவுக்கு வந்து பண்ண தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவம்லாம் யார் மேல வந்தது? அங்க உங்க அம்மா மேலயும், அவங்களோட அண்ணன் மேலயும் தான். ஸோ டைரக்ட்டா உங்க அம்மாவ தர தர தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு, இங்க ஜிமினோட வீட்டுக்கு தான் போறாரு. ஜிமின் ஆக்சுவலா அங்க இருக்காரு. வாசல்லயே வச்சு காத்துன்னு கத்துறாரு. "என்ன என் பொண்ண என்னது வசியம் வச்சு ஏதாவது மயக்குனீங்களா? கேரளாக்கு போய் ஏதாவது பண்ணிப்புட்டீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இங்க ஜிம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. "யோவ்! யார்யா நீ? எதுக்கு இங்க வந்து கத்துற? இப்ப பார்றா பெரியவன்டா நானு. எனக்கு மரியாதை குடுத்து பண்றது தான் அந்த பொண்ணு. என்ன நெனச்சுட்டு இருக்க? என் பொண்ண அப்படி இப்படின்னு பேசி அப்படியே மயக்கிட்டு, இப்ப என் பொண்ணு கட்டினா உன்னத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்க. என்ன நெனச்சுட்டு இருக்க நீ? ஏன் என் பொண்ண ஏதாவது பண்ணிட்டியா? வார்த்த பார்த்து. நான் ஒண்ணும் உன் பொண்ண எதுவும் பண்ணல. உன் பொண்ணு தான் என்ன வச்சு செஞ்சுட்ருக்கு. உன் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணா, என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டுருக்கு. நான் ஒண்ணும் உன் பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நான் நிக்கலையே. நீ அடக்க வேண்டியது தான் உன் பொண்ண தான் அடக்கணும். என்ன அடக்க கிடையாது. நான் ஒண்ணும் உன் பொண்ண கட்டிக்கிறேன்னு வந்து நான் நிக்கல. நீ ஏன் அப்புறம் வந்து என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னு சொல்றீங்க ஜிமினுக்கு அத்த.
டேய் அது உன் மாமாடா, அவர் ஒரு கோவத்தில் பேசுகிறாருன்னு விட்டு தொல்லடா, ஏன்டா இப்படி பேசுகிற, நீ வாயை விட்டு சும்மா கடமா. எனக்கு தெரியாது, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பாடுபட்டுருக்கேன், எனக்கு தான் அதோட அருமை தெரியும். தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை உங்கள் இஷ்டப்படி வளர்க்குறோம், கல்யாணம் பண்ணி கொடுங்க. யாரும் இங்கே வந்து ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து கத்துறதுக்கு உங்கள் பொண்ணை போய் கத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்முன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அண்ணன் அண்ணன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணே அப்படிங்க அப்படின்னு இவருக்கு அவ்வளோதான். உங்கள் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, இவ்வளோ அடிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு, நீ இப்போ டாக்டருக்கு படித்த கிழிச்சதெல்லாம் போதும், வா உன்னை ஒருத்தவனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அங்கே ஜிமினோட அக்காவோட கல்யாணத்தில் நிறைய பேர் வந்து வரனுக்காக பேச வந்திருப்பாங்களே, அதில் ஏதோ ஒரு வரனை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி என் பொண்ணு வந்து லீவுக்கு வந்திருக்கா, தயவு செஞ்சு வந்து பொண்ணு பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வரனை கூப்பிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்திருந்திருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஏன்னா அவங்கள தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி உங்கள் அப்பா பண்ணிட்டாங்களே. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த புடவை கட்டிட்டு வந்து நல்ல அப்படிங்கவும் உங்கள் அம்மாவுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் அண்ணன் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் என் பொண்ணத்தை தாண்டி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த பாரி நீ வந்து ஆசைப்படுறதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு எடுத்துகிட்டு இருக்க முடியாது, புரியுதா உனக்கு, மூடிக்கிட்டு இதை வேலையை பாரு, இல்லைன்னா வச்சுக்க நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் சொல்லிட்டேன் அம்மா என்ன அப்படின்னதும் உங்கள் அம்மா அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. என்ன இப்போ இந்த புடவை கட்டி நிற்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து மிரட்டுறாங்க. உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே மூஞ்சில் கண்ணில் தண்ணி ததும்ப நீங்கள் அப்படியே வந்து நிற்கிறீங்க. பொண்ணு பார்க்க நல்லாயிருக்கு, எங்களுக்கு ஓகே தான், உங்களுக்கு அப்படின்னதும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த பையனுக்கு நீங்கள் அழுகிறது தெரியுது. நான் கொஞ்சம் பொண்ணுக்கிட்ட பேசணுமே அப்படிங்கிறாரு. அதுவா என் பொண்ணுக்கு எதாக இருந்தாலும் இல்லை, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ தனியாக போய் பேசினதும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ம் ஏன் எனக்கு பிடிக்கலையா என்ன? இல்லை, எனக்கு என் அத்தானை தான் பிடிக்கும். நான் என் மாமன் பையனை தான் சின்ன வயசுலேருந்து விரும்பிகிட்ருக்கேன். அவருக்காக தான் நான் டாக்டரே படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு அவங்க குடும்பம் பிடிக்காதுங்கிறதுக்காக என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாரு. எனக்கு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்களேன். அந்த பையன் அப்படியே ஃபெட்டப் ஆகி அந்த இடத்த விட்டு போகிறான். எனக்கு இந்த வரனில் இஷ்டம் இல்லை, பொண்ணுக்கு தயவு செஞ்சு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணாதீங்க. பெற்று வச்சுருக்கிறது ஒரு பொண்ணு, அவள் எதுக்கு ஆசைப்பட்றாளோ அதை கட்டி வைங்க, அப்போ தான் 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பி போயிட்டாரு. இங்கே அவ்வளோதான், வெளுத்து வாங்குறாரு உங்கள் அப்பா. அடி 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 அடின்னு பக்கத்தில் பெல்ட் இருந்துருக்கும், அதை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு. உங்கள் அம்மாவும் சேர்த்து வாங்குறாங்க. அவளை அடிக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், தயவு செஞ்சு அடிக்காதீங்க, அவளை அடிக்காதீங்க, அவளை அடிக்காதீங்கன்னு ஒன்று அடிக்கணும். நீ கொடுத்ததால தாண்டி அவள் இப்படி நிற்கிறா, நிலையாக நிற்கிறா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் ஒரு 4-5 பெல்ட் அடி, உங்களுக்கும் நிறையா விழுந்து எவ்வளோ அடித்தாலும் கல்நஞ்ச கறி மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி அரைக்கி மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஹோப்பே இல்லை. இனிமேல் எத்தனை வாரம் காமிச்சாலும் நீங்கள் ஏதாவது சொல்லி அதை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்கன்ற அதை அவருக்கு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலிகிட்டே அவர் பேசுகிறது விட்டார். லைக் உங்கள் அம்மாக்கிட்டேயும் பேச மாட்டார், உங்கள்கிட்டயும் பேச மாட்டார். ஆனாலும் உங்களை வீட்டில் தான் இருக்க வச்சுருக்காரு, ஒர்க்கிலலாம் போக சொல்லலை. இப்போது உங்கள் அம்மா அப்படியே பொறுமையாக இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சுன்னு உங்கள் அண்ணிக்கிட்டேயும் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த ஜிம்முன்னு இவன் மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டானா, அந்த பிள்ளையை நம்ம வீட்டுக்கு எப்பயோ அடைச்சிட்டு வந்திருக்கலாமே. இவன் ஒருத்தவன் ஏன் தான் அப்படி இருக்கானோ தெரில. என்ன பண்ணுறது? ஏங்க எப்படியாவது ஜிம்முன்னு சொல்லி சம்மதிக்க வச்சிடலாமாங்க? எப்படி சம்மதிப்பான்? அவன் பார்த்தியா அவன் எப்படி நிற்கிறான்னு, என்னடி பண்ணுறது அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி, நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் காவடி எடுத்து திருவிழா அதெல்லாம் நடக்கும். அதில் வந்து ஜிம்மினோட அம்மாவுக்கு வந்து சாமி வரும். அப்படி இருக்கும்போது அந்த வருஷம் உங்கள் அம்மா, அதாவது பையனோட அம்மா அப்பாவும் போவாங்க. இப்போது அதுக்கு தேவை சாமி ஃபங்க்ஷனு, அந்த வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல, சாமி ஃபங்க்ஷனை நம்ம வந்து வருஷம் போகிறத வந்து தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி உங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது.
என்ன பண்ண போகிறோம், பொண்ணை கையிலே வச்சுக்க போகிறோம், யாருக்கிட்டேயும் பேச வேணாம், கோயிலுக்கு போனோமா வந்தோமா அவ்வளோதான், யாருமே பார்க்க வேணாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கவே ஃபங்க்ஷனும் நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட அம்மா தீச்சட்டிலாம் எடுப்பாங்க போல் நைட்டு நேரத்தில். அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு எல்லாருமே சாமி எல்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் நடந்துட்டுருக்கும். ரொம்ப டிவோஷனலாக இருந்துகிட்ருக்கவே தீச்சட்டி எடுத்து முடிச்ச அடுத்த செகண்டே அவங்களுக்கு வந்து சாமி வந்துடும். சாமி வந்ததும் இந்த மாதிரி குறி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு நல்லா குறி சொல்கிறாங்க. அப்படி இருக்கவே டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டு, நீ எது வேணாங்கிறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும், அதை தான் நீ கல்யாணம் பண்ணுவ, இது யாராலையும் மாற்ற முடியாது, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டொம்மில்னு சொல்லிட்டு ஜிமினோட தலையில் ஒரு அடியை போட்டு விபூதி அடிக்குது. அடிச்சுட்டு இங்கே ஜிமின் ஆணு பார்க்குறாரு. ஆமாம், அதுவும் எதிர்க்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் வந்து அப்படியே உங்களை பார்க்குது. அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஸோ அடுத்தடுத்துன்னு வேறு டாக்லாம் போயிருக்கோம். ஸோ போனதும் ஒரு வழியாக சாமியும் இறங்கிடுச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே இருக்காங்க. இங்கே சந்தோஷமாக இருக்கிறது யார் தெரியுமா? உங்கள் அம்மா, நீங்கள், இங்கே என்னது உங்கள் மாமா, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வராத குறையாக நிற்கிறது ஜிமின் அண்ட் உங்கள் அப்பா. அப்படி கோயிலுக்கு வந்தது கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆன்னு பார்க்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அண்ணி சாக்கா வச்சு அப்படியே உங்கள் அம்மா வந்து அப்படியே கிட்ட போயிட்டு, அண்ணன் சாமியே குறி சொல்லிடுச்சுண்ணே, தயவு செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடண்ணே, அவருக்கு புண்ணியமாக போயிடும், அவள் அவ்வளோ கஷ்டப்படுறான்னு, இவர் அவளை வாட்டி வதைக்கிறாரு, வெளியிலே போக விட மாட்டாரு, எங்ககிட்ட பேசியே பல நாள் ஆகுதானே, நானாவது பரவாயில்ல, அவளுக்காவது அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையட்டும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன்னு, தயவு செஞ்சு என் பொண்ணை கட்டிக்க சொல்லுண்ணே உன் பிள்ளைய, ப்ளீஸுன்னு கெஞ்சி கேட்குறேன்னு அப்படின்னு அழுகுறாங்க. நீ எதுக்கு கெஞ்சுற, இரு இந்த நிமிஷமே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நானும் இருக்கேன், இங்கே உன் புருஷன் எல்லாருமே இருக்காங்க, எதுக்கு இதுக்கு மேலே தள்ளி போட்டுக்கிட்டு, இரு ஒரு நிமிஷம் கழுத. இங்கே டக்குன்னு ஜிமினோட அப்பா என்ன பண்ணிட்டாரு, ஐயரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சாமி அப்படிங்கும் போது ஐயர் கண்டிப்பாக இருப்பார்ல, ஐயரே தாலி எடுங்க, அம்மனோட கழுத்தில் இருக்க பாருங்க, எடுங்க அதை அப்படி. ஏன் தம்பி எடுங்கன்னு சொல்கிறேன்ல, சரிங்க அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டார் ஐயர். எடுத்ததும் டேய் ஜிமினு இங்கே வா, என்னப்பா இங்கே வான்னு சொன்னேன், சரிப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் போகிறாரு. இதை பிடி. புடி, எதுக்கு நான் பிடிக்கணும், ஏன் பிடிக்கணும் நான், புடி. அப்பா எதுக்கு பிடிக்கணும், பிடிக்க போறியா இல்லையா? இங்கே பையனோட அப்பா வாயை திறக்கல. பிகாஸ் அவர் செய்கிறது தான் எதுவுமே நடக்க மாட்டுதில்ல. அட்லீஸ்ட் நடக்கிறத அக்செப்ட் பண்ணிப்போங்கிற நிலைமைக்கு அவர் இருக்கார். நீங்கள் எதுக்கு இதை பிடிக்க சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பிடிக்க முடியுமா முடியாதா? இல்லை உங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்க. சாமி கோயிலுக்கு முன்னாடி சொல்கிறேன்டா, கையில் வாங்கு. அப்பா கையில் வாங்கு. அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ஜிமினுக்கு. இங்கே ஜிமினோட அம்மாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. தாலி கட்டவளுக்கு இவனுக்கு தெரியாதா, சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு, அதை மீறி ஏதாவது செஞ்சாங்கன்னா இந்த ஊரில் யாராவது நல்லா இருக்க முடிஞ்சுதா? முடியாது. ஒழுங்காக கட்டு. சாமி உத்தரவு கொடுத்துருச்சு, அதோட எல்லையிலே தாலி கட்டுறதை தாண்டி வர எந்த நல்ல விஷயமும் நடக்காது. கட்டுடா. அப்பா என்னப்பா சாமி சொல்லிடுச்சுங்கிறதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியுமா? முட்டாள்தனமா இல்லை? என்ன முட்டாள்தனம்? உனக்காக அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து மனசில் வச்சுருந்த காதல் முட்டாள்தனமா? ஒழுங்காக இப்போ கழுத்தில் கட்ட முடியுமா முடியாதடா? முடியாதப்பா. அந்த பிள்ளைக்கு என்ன குறைச்ச? படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, அறிவில்லை, என்ன இல்லை? உன்னை அத்தான்னு கூப்பிட்றது தான் உனக்கு கஷ்டமாக இருக்கா? அது அப்படி பின்ன நான் சொன்னால் அந்த பிள்ளை கூப்பிடாது, ஆனால் அது அதோட உரிமை, அதனால் நான் அதுமாதிரி சொல்ல மாட்டேன். ஒழுங்காக தாலியோ கட்டு, இல்லை
இந்த புள்ள என்னோடது இல்லைன்னு சொல்லி இந்த நிமிஷமே தலை முழுகிருவோம் நானும் உன் அம்மாவும். வீட்டு பக்கமே வந்துடாத. உனக்கு நாங்கள் முக்கியமா இல்லை ஒன்றுமே வசந்தது உன் மனசு முக்கியமா? எதுக்கு? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், நல்ல காரணம் இருக்கும்ல உனக்கு அவளை பிடிக்கலன்னு. ஏதாவது ஒரு காரணம் எடுத்து வை. நான் திரும்பவும் சொல்கிறேன், சாமி உத்தரவு கொடுத்துருச்சு, தாலியை கட்டு அப்படிங்கிறாரு. அப்படியே அவர் கண்ணெல்லாம் மாறும்போது ஜிமினி லைட்டாக பயந்துட்டார். ஒரு பதட்டத்தில் வேறு வழியே இல்லையா அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. கட்டுடா அப்படியே பயத்திலே கட்டிட்டாரு. ஏன்னா அவங்க அம்மா வாக்கு சொல்லி யாருக்குமே இது வரைக்கும் தவறுனதே கிடையாது. ஸோ அந்தளவு நல்லா சொல்லுவாங்க வாக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? இவ்வளோ பேருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பேர் மனசை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு ஜிமன் தாலி கட்டிட்டார் அவங்களுக்கு. அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஒரு மாதிரி அப்படியே ஹோப்பே இல்லை ஆன்னு பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யா பாய் சரண்யா மிஸ் சொல்லலாம் கெட். இது செகண்ட் 2 ஷார்ட்ஸ்டா 1 ஷார்ட்ஸ் இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதாலே இதை நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டாக இதை கன்வெர்ட் பண்ணுறேன். ஹோப் யூ லைக் இட். மறக்காமல் ஹை பண்ணிவிடுங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்யோ சரண்யே நிக்கோ நிக்கோ நீ.